இன்னைக்கு யோசிக்க தவறுறோம். 200 ரூபாய்க்கு டுபாக்கூர் எண்ணெயை சாப்பிடுறோம். சாப்பாட்டு விஷயத்துல சீரியஸ்னஸ் இல்ல. வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்ன விஷயம்தான். நான் முன்னக்கூடிய உணவு தான் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா விந்து நாளமா மாறுது. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வேலூரில் பார்த்திங்கன்னா விதை திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. மார்னிங்லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் விதை திருவிழா ரொம்ப அமர்க்கலமாக நடந்து முடிஞ்சது. இதில் நானும் பிரியங்கா அதில் பங்கேற்று அதெல்லாம் சுற்றி பார்த்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். சொல்லுங்கள் பிரியங்கா, நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க, என்னென்ன வகையான ஃபுட் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, சொல்லுங்கள். வணக்கம். இன்றைக்கி எதர்ச்சியாக போகலாம் அப்படின்ட்டு முதல் முறையாக நான் போயிட்டு இந்த விதை திருவிழா அட்டன் பண்ணுறேங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போ தானே எனக்கு புதுசாக தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல வகையான பொருட்கள் இருக்குது. ஒரு அரிசி வகை முதற்கொண்டு ஒரு காய்கறி, பழம், அதாவது நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமே எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, எவ்வளோ ஒஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோன்னு முதற்கொண்டு இன்றைக்கி தான் எனக்கு நிறைய தெரியும். சொல்லப்போனால் நமக்கு வெள்ளை அரிசி அதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே அரிசியிலே குறைஞ்சது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 20 வகை அரிசி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்களா? கண்டிப்பாக நானும் பார்த்தேன். அரிசி மட்டும் இல்லை, அவல் வகைகளும் நிறைய இருந்ததுங்க. அவல், இந்த காய்கறியிலேயே பல விதமான காய்கறிகள் இருந்தது. ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 வகையான தக்காளி வகைகள் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, பச்சை மிளகா, பூசணிக்காய்ங்க. ஆமாம், பூசணிக்காய் இப்போ அவங்க சொல்கிற மாதிரி நானும் பார்த்தேன். குறைஞ்சது ஒரு பீரோ சைஸ்க்கு ஒரு பூசணிக்காய் ஒன்று பார்த்தோம். ஹைட்டில் இல்லை, இந்த இதில் சொல்கிறேன், லாங்கில் சொல்கிறேன். அது கிட்டத்தட்ட நல்லா அவ்வளோ வனத்தியாக அவ்வளோ கனமாக இருந்தது. இந்த மல்யுத்தம் போர்லெல்லாம் தூக்குற அந்த கல் மாதிரி இருந்தது. கேட்டால் அதுவும் பூசணிக்காய் தான் சொன்னாங்க. மல்யுத்த கல்லுன்னொன்னே ஞாபகம் வருது. இளவட்ட கல் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வர இளைஞர்கள் எல்லாருமே அதை ஒரு முறையாச்சும் தூக்கி பார்க்கணும். ஆமாம், அது நானும் ட்ரை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பட் என்னால் என்னுடைய முட்டி அளவுக்கு தான் அதை தூக்க முடிஞ்சது. அது ரொம்ப வெயிட்டு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 85 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தூக்க முடியலன்றது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் தூக்குனாங்கங்க. சின்ன பசங்கள்லாம் கூட அதை இப்போ தான் நிறைய பேர் பார்த்து, இந்த குழந்தைங்கள்லாம் அதை என்னமோ விளையாட்டு பொருள் மேலே விளையாடிட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் பார்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த குட்டீஸ்லாம் ஒவ்வொன்றத்தையும் தேடி பார்க்குறேன். நம்மளாம் கூட அப்படி போய் பார்த்ததில்ல. அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னும் போது வர குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பற்றி சொல்லணும், அவங்களும் இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற ஆர்வத்தை நமக்கும் வருது. நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போகணும். நிறைய பேர் சத்து கம்மி இது அதுன்னு சொல்கிறத தாண்டி நம்மளே செஞ்சு கொடுத்து இதில் இவ்வளோ சத்து இருக்குது, இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம தான் பழக்கப்படுத்தணும். அது குழந்தைங்க ஆவலாக கேட்குறதெல்லாம் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வருது. ஆமாம், உண்மைதான். ஏன்னா இப்போது அங்கே போகவே தான் எங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுது. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றது ஃபுட்டெல்லாம் ஒரு ஃபுட்டே கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஒருத்தர் என்ன கவனிச்சிங்கன்னா, நாங்கள் போகிறப்ப சிவகாசி மாறன் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு யோசிக்க தவறுறோம். 200 ரூபாய்க்கு டுபாக்கூர் எண்ணெயை சாப்பிடுறோம். சாப்பாட்டு விஷயத்துல சீரியஸ்னஸ் இல்ல. வேதாத்திரி மகரிஷி ஐயா சொன்ன விஷயம்தான். நான் முன்னக்கூடிய உணவு தான் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா விந்து நாளமா மாறுது. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் சொல்ல நம்ம எவ்வளோ இதுவாக இருக்கோம், நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் கூட சத்தானதா இல்லை, ஆரோக்கியமானதா இல்லை அப்படின்றது அவர் சொல்ல அப்போ தான் நமக்கே உரைக்குது. ஒரு டீ காஃபி முதற்கொண்டு ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னார், எதை மாதிரி குடிக்கணுன்றதையும் அவர் சொன்னார். அதை தெரிஞ்சுக்கையில் நம்ம ஜென்ரேஷன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் தவிர இப்போ ரொம்ப ஆப்போசிட்டாக மாறிட்டு வரோம். நம்ம ஒரு பொருள் கூட சத்தானதாக இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த சங்குப்பூட்டி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஆமாம், சங்குப்பூட்டி, எஸ், நானும் பார்த்தேன். அது சுகர் பேஷண்ட்க்கு அவ்வளோ நல்லதான்.
ஆனால் இப்போல்லாம் சங்குப்பூ அப்படின்றது ஒன்று எங்கே இருக்குன்னே தெரியல. முன்னெல்லாம் எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும், பின்னாடி எங்கன்னா விளைஞ்சி. இப்போ வந்து சங்குப்பூவை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் கீழே கிடக்கும் நிறைய. இப்போ வந்து ஆவாரம்பூ, சங்குப்பூ அதெல்லாம் வந்து கூறு 20 ரூபா 30 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதனுடைய மகத்துவம் தெரிய தான் அது விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது வந்து இயற்கையாகவே சாதாரணமாக நிறைய இடத்துல கிடைக்குன்றதை நம்ம ஜனங்களுக்கு தெரியல. ஏதோ ஒன்றுமே காசு கொடுத்தா கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அது வந்து மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். இந்த அருகம்புல் பற்றி சொல்லியிருந்தாரு. நம்ம வீட்டுக்கு கீழே கூட இருக்கும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் அருகம்புல் அப்படின்றது ரொம்ப சத்தானது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அவர் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம புதுசு புதுசாக கேட்கையில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பனைச்சாறு, அதாவது பதனி, இந்த பதனி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, கசப்பாக இருந்தது. ஆனால் அதுவே தென்னஞ்சாறில் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது சூப்பராக இருந்தது, குடிக்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பருத்தி பாலுன்னு ஒன்று குடித்தோம், அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அது குட்டு. அதான் ஒரு சில ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் நம்ம அங்கே சாப்பிட்டோம். அது விற்கவும் செய்கிறாங்க, பார்க்கறதுக்கும் அலோடு, நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் அலோடு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த விதை திருவிழா வேலூரில் நடந்தது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிட்டு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் பார்க்க ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய, இனி நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுமே இந்த மாதிரி சாப்பிட்ணும், டைமுக்கு சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த காலத்தில் நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்துருப்பாங்க களியில். அது அப்போ வந்து ஏன் செய்கிறாங்க, சாப்பிட்றோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த களி தான் நல்லது, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பாடு, வெள்ளை புண்ணி அப்படின்ட்டு நம்ம இந்த சைடு போயிட்டோம். அந்த ஏதோ ஒரு சிகப்பரிசி சொன்னீங்க, என்னதுங்க? ரத்தசாலி அரிசின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரிசியில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அது நிறைய ஜனங்களுக்கு, நம்ம ஜனங்களுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த அந்த எக்ஸ்போவுக்கு போன வாசி தான் எங்களுக்கே தெரிஞ்சது அந்த ரத்தசாலியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு. ஸோ நாங்களும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம், அது எப்படி சமைக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் தேனில் வந்து இந்த கொம்பு தேனுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். உண்மையிலே அமேசிங், சூப்பராக இருந்தது. நாட்டு சக்கரை கொஞ்சம் வாங்கினோம். லிட்டில் ஷாப்பிங், கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம், கொஞ்சம் சாப்பிட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வாங்கினேன் அந்த என்னது தானிய வகை இயரிங்ஸ். அது என்னென்ன தானியம்? பவள நெற்பவள தானியம் ஒன்று, இன்னொன்று வந்து யானைக்குன்று தானியம் சொல்லிட்டு. ஸோ அதிலே இயரிங்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்தது இந்த எக்ஸ்போ, சூப்பராக இருந்தது. ஸோ இது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவாங்க வேலூரில், ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இது நாங்கள் 2 பேரும் பேசி போடுற முதல் வீடியோ. இது முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு தேவையான தகவல்களை சொல்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இன்றைய பதிவை முடிக்கிறோம். அடுத்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு குட் இன்ஃபர்மேஷனோட ஒன்று சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.